வணக்கம் நண்பர்களே. டேஸ் ஆஃப் இந்த பக்கங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்களா, பிசினஸ்ல இருக்கீங்க, நீங்க ஆஃப் எடுக்கிறீங்க, லீவ் எடுக்கிறீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அந்த டயத்துல வந்து நீங்க வந்து அந்த ஒர்க் சம்பந்தமோ அந்த பிசினஸ் சம்பந்தமோ இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி இன்வால்வ் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, நீங்க எடுத்த லீவும் வேஸ்ட் ஆகும், அந்த ஒர்க்கும் நீங்க பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு சைட்லயும் இது பண்ணுவீங்க. ஸோ அதனால என்ன செய்யறாருன்னா, எப்போதுமே வந்து உங்கள் ஆஃபீஸ் டைம்னா உங்கள் ஆஃபீஸ் டைம் இதுதான் உங்கள் ஆஃபீஸ் டைம்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் வந்து அந்த லாகின் பண்ணையில் லேட்டாக லாகின் பண்ணுவேன், அந்த இன்டிமேஷன் கொடுங்க. ஏன்னா வந்து நான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்கேன், நாளைக்கு லேட்டாக லாகின் ஆவேன், அதுக்கு முன்னாடி நான் கனெக்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி இன்டிமேஷனை கொடுத்துருங்க. உங்கள் டைமை நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள், சரிங்களா? அது மாதிரி ஆஃப் ஹவர்ஸை கரெக்டாக எடுங்க, சரிங்களா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து மெயில்ஸ் செக் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இந்த டைமிங்கில் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணிடுங்க. இந்த மெயிலெலாம் இம்பார்ட்டன்னா அந்த மெயிலை மட்டும் செக் பண்ணிவிட்டு விட்டுருங்க, சரிங்களா அப்படின்னு சொல்கிறாரு. எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கோங்க உங்கள் மெயில் பாக்ஸை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து எப்படி வந்து உங்கள் டைமை வேல்யூ பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து 9 to 5 இருக்கீங்கன்னா 5 days தான் ஒர்க்கு. நீங்கள் வந்து ஆல்வேஸ் அவைலபிளாக இருந்தீங்கன்னா உங்களோட டைம் வேல்யூ கம்மியாகும், சரிங்களா? வீக்கெண்ட்ஸ்லேயும் நீங்கள் இருக்கீங்க, வீக் டேஸ்லேயும் நீங்கள் 24/7 இருக்கீங்கன்னா உங்களோட டைம் வேல்யூ கம்மியாயிடும். ஸோ உங்களோட டைமை நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள், ப்ராப்பராக வந்து அதை இன்டிமேட் பண்ணுங்கள். உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ உங்கள் பிஸ்னஸ்லையோ ப்ராப்பராக இருங்க. அதே மாதிரி எதுவும் மீட்டிங் எதுனாலும் மீட்டிங்கோட எண்ட் டைம்ல ஃபர்ஸ்ட்டு கேட்டுட்டு உள்ளே என்ட்ராகுங்க. ஒரு சில மீட்டிங்லாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போ முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மீட்டிங்லாம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக கேட்டுருங்க, இந்த மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போ முடியும் அதுன்னு சொல்லிட்டு கேட்டு அப்புறம் என்ட்ராகுங்க. அது வந்து அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி என்ட்ராகுங்க. இந்த மீட்டிங் வந்து இதுக்காண்டி தான் இது பண்ணியிருக்கு, ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண முடியும் முடிச்சுட்டு மீட்டிங்கை முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸை எல்லாம் அவர் கொடுக்குறாரு. இதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த பக்கங்களை இந்த புக்கை வந்து முடிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து கடைசி பக்கங்களோட இது ஷேரிங் எனக்கு. ஸோ இதுலேருந்து நீங்களுக்கு என்ன இன்புட் உங்களுக்கு பிடிச்சிருங்கிறத ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.